ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மீன் பொரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. நான் சொல்கிற மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நெய் மீன் தாங்க செய்கிறோம். நெய் மீனை கடையில் வாங்கிக்கலாங்க, பீஸ் பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து சுத்தமாக கழுவி தண்ணியெல்லாம் உடஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி இது கூட சேர்த்திக்கலாங்க. கூடவே அரை லெமனையும் புழிஞ்சு விட்டுறலாங்க. லெமனை புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாங்க. மசாலா அரைக்கிறதுக்கு கடாயில் மல்லி சேர்த்திக்கலாங்க, சீரகம் சேர்த்திக்கலாங்க, மிளகு போட்டுக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. உடச்ச உளுந்து போட்டுக்கலாங்க. கூடவே சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க, வெந்தயம் போட்டுக்கலாங்க, பட்டை சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே வறுத்துக்கலாங்க. மேலாப்பில் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க, ஆறட்டும். அதே கடாயில் வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கலாங்க. ஆல்ரெடி வறுத்து வச்ச மல்லி, சீரகம், சோம்பெல்லாம் போட்டு கூடவே இந்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாங்க. கூட ஒரு 3 மிளகா சேர்த்திக்கலாங்க, கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலா கலக்கிறதுக்கு ஒரு பவுலில் அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்திக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்தி கலவை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாங்க. மீனில் ஆல்ரெடி உப்பு போட்டு தாங்க ஊற வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுங்க. நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பச்சையாக 1/4 மணி நேரம் ஊற வச்ச மீன் எடுத்து இந்த மசாலா மேலே வச்சு எடுத்துக்கலாங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி திருப்பி திருப்பி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலாவை தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால மசாலா நல்லா செட் ஆகிக்குங்க. மீன் பொரிக்கும்போது மீன்லேருந்து மசாலா உதறாதுங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச மீன் எடுத்து எண்ணெயில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், திருப்பி விட்டுறலாம். எப்போவுமே மீன் பொரிக்கும்போது மீனை எண்ணெயில் போட்ட உடனே கிளறக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷமாவது விட்டு எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மசாலா உதறாமல் மீன் வறுவல் செஞ்சாச்சுங்க. இந்த மசாலா அரைச்சி ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.